மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவேளைக்காக இழையோடும் வேண்டுங்கள். எல்லா சூழலும் நன்றி கூறுங்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. ஆமீன். அன்பின் ஊற்றாம் இறைவா, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் பள்ளியின் 29வது ஆண்டு விழா இனிதே நடைபெற உமது அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். இந்நன்னாளில் இங்கு வருகை தந்துள்ள எம் சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர் என இங்கு குழுமியுள்ள அனைவரையும் உமது அமைதியாலும் அன்பினாலும் நிரப்புவீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை உமது மேலான பிரசன்னம் எங்களோடு இருந்து இந்த விழாவை சிறப்பித்து தர உமது குமாரன் கிறிஸ்து வழியாக வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். அறிவின் ஒளி தந்திடும் அருள்மிகு இறைவனை வணங்கி அன்பின் வழி நடத்திடும் அருளாடையை தொடங்குகிறோம் இவ்விழாவினை. இங்கே குழுமி இருக்கும் இனிய உள்ளங்கள் அனைவருக்கும் எம் இனிய மாலை வணக்கம். யாரும் ஊரே யாவரும் கேளி என்ற உயரிய தத்துவத்திற்கு இணங்க நாம் அனைவரையும் அன்பால் இணைக்கும் இந்த இனிய எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு உங்களை வரவேற்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அறிவேனும் சுடர் ஏற்றி அகிலத்தை ஆட அன்பின் வழியின்று என் கல்லூரி மாணவிகளை கரம் தூக்கி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி அவர்களை சீரும் சிறப்புமாக வழிநடத்தும் என் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் முதல்வர் அருள் சகோதரி முனைவர் இசபெல்லா ராஜகுமாரி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். எங்களது பள்ளியின் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் உங்கள் பங்களிப்பும் ஆலோசனைகளும் மாறாத ஊக்கமும் வழிகாட்டுதலும் எங்களுக்கு பெரும் பலமாக இருந்து வருகிறது. இத்தகைய நல்லுள்ளம் கொண்ட உங்களை மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். வளர்விடையால் மாணவர்களின் வளர்ச்சிக்கும் பெற்றோர்களின் எதிர்பார்ப்புகள் ஏக்கங்கள் அனைத்தையும் நினைவில் கொண்டு எதிர்கால கனவுகளை நனவாக்க பெரும் வழிகாட்டியாக உதவி கொண்டிருக்கும் புனித சிலுவை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி லூர்து சின்னப்பன் அவர்களை மிகுந்த மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். எங்கள் பள்ளியின் மீது நீங்கள் கொண்டுள்ள அக்கறையும் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவும் பாராட்டுக்குரியவை. உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். சமூக பணியிலும் நீதி நிலைநாட்டுவதிலும் சிறந்து விளங்கும் திருச்சி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் மதிப்புக்குரிய திரு சுசைராஜ் மார்ட்டின் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இவர் பல ஆண்டுகளாக மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் தலைவராக மிக சிறப்பாக வழிநடத்துகின்றார். குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் நலனுக்காகவும் சிறப்பு ஆசிரியர்களின் ஊதிய உயர்வுக்காகவும் தொடர்ந்து பாடுபடுபவர். இத்தகைய நல்லுள்ளம் கொண்ட ஐயா அவர்களை மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். சமூக சேவையில் முன்னின்று உழைக்கும் திருச்சி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் திரு பாலாஜி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இவர் இளங்கடல் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து வருகின்றார். கல்வி பணியிலும் சமூக பணியிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட புனித மலனார் கல்லூரியின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் லியோ ஸ்டான்லி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். இவர் சமூக சார்ந்த விழிப்புணர்வு பயிற்சிகளான ஷெப்பர்ட், நேச்சுரல் கிளப், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் ட்ரைனிங் அண்ட் ரேட் அண்ட் செட் போன்ற பயிற்சிகளை மாணவர்களுக்கு தாராளமாக வழங்குபவர். நிர்வாக திறமையால் எங்களை அன்போடு வழிநடத்தும் புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் இணை முதல்வர் முனைவர் அருள் சகோதரி ஜூடி கோம்ஸ் மற்றும் துணை முதல்வர்கள் அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். புனித சிலுவை தன்னாட்சி பள்ளியின் தேர்வு கட்டுப்பாட்டு பொறுப்பாளர் மறுவாழ்வு துறையின் கல்வி ஒருங்கிணைப்பாளருமான அருள் சகோதரி முனைவர் லூர்து அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். கல்வி பணியிலும் நிர்வாகத்திலும் உங்களது வழிகாட்டுதல் எங்களின் வளர்ச்சிக்கு ஒரு தூணாக விளங்கி வருகிறது. உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி கொள்கின்றேன்.
சிறப்பான ஆளுமைகளுடன் எதிர்கால ஆசிரியர்களை உருவாக்கும் பிஎட் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் அருள் ஜெகத்ரி ஜான்சி அவர்கள் எம் குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் பெற்றோர்களுக்கு ஆலோசனை வழங்குவதிலும் ஆர்வத்துடன் பங்கேற்பவர். எம் பள்ளியின் அனைத்து நிகழ்வுகளிலும் ஒத்துழைப்பு வழங்கும் சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். எதையும் தெளிந்து சிறப்பாக செய்வதில் ஆளுமை கொண்டவர். இளமை துடிப்போடு உளவியல் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் பிஎட் கல்லூரியின் செயலாளர் அருசகோதரி செல்வா அவர்களை மனமகிழ்வோடு வரவேற்கின்றேன். துறவர வாழ்வில் 50 ஆண்டு பொன்விழா காணும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருள் தந்தை PS அருள் புனித லூர்து அன்னை ஆலயத்தின் பங்கு தந்தை. அருள் தந்தை அவர்கள் எம் பள்ளியில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் தவறாது கலந்து கொண்டு குழந்தைகளை உற்சாகப்படுத்துபவர். குறிப்பாக இன்று பள்ளி ஆண்டு விழாவிற்கு குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கி தனது அன்பை வெளிப்படுத்திய அருள் தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் மறுவாழ்வு துறை தலைவர் முனைவர் பிரசந்தா ஷகிலா அவர்களையும், ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி துறை தலைவர் முனைவர் திரு சுந்தரேசன் அவர்களையும், அத்துறைகளை சார்ந்த அனைத்து பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். எங்கள் பள்ளி குழந்தைகளின் நலனுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவும் அர்ப்பணிப்பும் ஈடு இணையற்றது. உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். என்றும் தங்கள் அன்பையும் ஒத்துழைப்பையும் வழங்கி வரும் மதிப்புக்குரிய இயேசு சபை அருள் தந்தையர்களையும், MSFS அருள் தந்தையர்களையும், அமலாசிரம் அருள் தந்தையர்களையும் மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து அருள் சகோதரர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக இன்று வருகை புரிந்துள்ள அருள் தந்தை ஜோசப் சீனியர் ஃபார்மர் ஒயலா காலேஜ் பிரின்சிபல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அருள் சகோதரி ரிஷிகுடியில் சென்ட் ஆண்டனி மிடில் ஸ்கூல் பிரின்சிபல் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அருள் சகோதரி கேத்ரின் மேத்யூ அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியிலிருந்து வருகை புரிந்துள்ள அனைத்து பேராசிரியர்களையும், குறிப்பாக எம் குழந்தைகளுக்கு கல்வி உதவி புரியும் பேராசிரியர்களையும், எம் தோழமை பள்ளி நெஸ்ட் சிறப்பு பள்ளியிலிருந்து வருகை புரிந்துள்ள தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி நான்சி மற்றும் ஆசிரியர்களையும், விடிவெள்ளி சிறப்பு பள்ளியிலிருந்து வருகை புரிந்துள்ள தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி சாந்தி மற்றும் ஆசிரியர்களையும், கல்லூரியின் அலுவலக பணியாளர்களையும், என் பெற்றோர்களையும் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என மகிழ்வோடு வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி.
பாடி பாடி சென்ற இக்குழந்தைகளின் பெற்றோர்கள் குழந்தைகள் கையில் ஏந்தி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, சிறப்பான நிகழ்ச்சி, என் கண்ணீரை வரவழைத்த ஒரு நிகழ்ச்சி. கடந்த வாரம் புனித வாரமாக புனித வெள்ளி என்று இயேசு சிலுவை சுமப்பதை நாம் பார்த்தோம். தினமும் தினமும் இக்குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கும் அந்த தாய்மார்கள், அவரை பெற்றெடுத்த தகப்பன்மார்கள் இக்குழந்தைகளை சீரும் சிறப்போடு வாழ்நாள் முழுவதும் நடத்த வேண்டும் என்ற ஆவலோடு ஆசையோடு தூக்கி சென்றார்களே. தூக்கி சென்றது மட்டுமல்ல, இங்கு வந்து நடனமாடி நம்ம எல்லோரையும் மகிழ்வித்தார்களே. அப்போது நினைத்தேன், இவர்களுக்கு இது ஒரு சிலுவை அல்ல, உயிர்த்த இயேசுவே கையில் ஏந்தி அவர்கள் ஆடுகின்றார்கள், நடனம் பாடுகின்றார்கள். உயிர்த்த இயேசுவை அவ்வாறாக கவலை வேண்டாம், கவலை வேண்டாம். உங்கள் குழந்தைகள் எடுத்த உடனே பாடினார்களே, அருமையான ஒரு பாடல், பிரேயர் சாங், ஜெப வழிபாட்டுல ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னீங்களா, ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னீங்களா என்று பாடி சென்றார்கள். அதை தொடர்ந்து வாசகத்துல நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், என்ன நடந்தாலும் நன்றி சொல்லுங்கள் என்று வாசகம் வாசிக்கப்பட்டது. ஆகவே பெற்றோர்களே, நீங்கள் நீங்கள் பெற்றெடுத்து ஒரு வரமாக உங்கள் குழந்தைகளை கருதுங்கள், ஒரு வரமாக கருதுங்கள். கவலை வேண்டாம், கஷ்டம் வேண்டாம். என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, இவனை சீரும் சிறப்போடு எவ்வளவு தூரம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்வுக்கு அழைத்து செல்வேன் என்று கடவுளின் துணையோடு நீங்கள் வளர்க்க வேண்டும், இக்குழந்தைகளை வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு நேரத்தில் ஒரு சிறப்பான நன்றி இந்த பள்ளிக்கு. 11 வருடமாக பள்ளி பரிசு வருகின்றது என்று முதல்வர் சொன்னாங்க. ஜோரா வைத்திருக்கிறோம். இப்பள்ளி வளர்ச்சியை எண்ணி 11 வருடங்களாக நாங்கள் தான் முதல் பரிசு வாங்குகிறோம் என்று. ஆகவே அந்த வகையில் இவர்களை எல்லாம் நான் பாராட்டுகின்றேன். சாதாரண பிள்ளைகளே ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது சாதாரண காரியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறப்பு குழந்தைகள், தெய்வ குழந்தைகள், இவங்களை வந்து ஒரு பர்ஃபெக்டாக பண்ணனா இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான்னு நினச்சிப்பாங்க. வந்து புனர்வாழ்வு மையத்துக்கு ஆசியாவிலே அதிக நபர்களை பயிற்சி கொடுத்து உருவாக்கின ஒரே நிறுவனம் ஹோலி கிராஸ் நிறுவனம் தான். இல்லை இந்தியாவில் எங்கேயாவது வேலை பார்க்குறாங்க ரியாபிலிட்டேஷன் சென்டர்னா அது நம்ம ஹோலி கிராஸ் தான். அதில் டிஎன் ரைட்ஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக இங்கே படித்த பேட்ச் கிட்டத்தட்ட 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக எல்லாருமே மேக்ஸிமம் 90% ஒர்க் பண்ணுறது யாரும் ஹோலி கிராஸில் படித்த ஸ்டூடெண்ட் தான். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 39 மாவட்டத்திலையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. பெற்றோர்களுக்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் பண்ணேன்னா, தயவுசெய்து இது மாதிரி ஒரு சேவையை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் கண்டிப்பாக நிறைய எதிர்காலம் நீங்கள் தான் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருமே காடு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைய. गजेशानाय भारचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय मनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय तुल्यप्रवराय गुरवे गुणगुरवे. கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட. கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட, கோடை தென்றல் மலர்கள் ஆட.
இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோ. என்னுடைய இந்த பெற்றோர்கள் தங்களுடைய சிறப்பு குழந்தையை அப்படியே இது ஒரு சேலஞ்ச். இந்த குழந்தைகளுக்கு நான் முறையான பதில் கொடுப்பேன் என்று உறுதியேற்று அவர்களை வளர்த்து வருகிறார். அவர்களுக்கு எவ்வளவு பாசம் என்பதை நாம் அந்த ஒரு எங்களால் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த குழந்தையை பாசமாக என்பதை அந்த டான்ஸ் உங்களுக்கு முதல் பாராட்டு. இந்த குழந்தைகள் ஒரு சிறப்பு குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா திறமைகளையும் அவர்களை கல்வி கலை எல்லா விஷயங்களிலும் அவர்களை குழந்தைகளாக திறமையானவர்களாக வளர்க்க முடியும் என்பதை சாதித்து இரண்டாவது அந்த இந்த பள்ளியை திறமையாக முன்னெடுத்து நமது முதல்வர் சகோதரி ஜோசியும் அவரோட இணைந்து செயலாற்றும் ஒரு எல்லாரும் ஆசிரியர் எல்லாரும் போலாம். ஆனா ஒரு சிறப்பு பள்ளி ஆசிரியர் அந்த வகையிலே நம்முடைய திருச்சி கல்லூரியின் அதன் முதல்வரை அந்த பள்ளி ஆசிரியர் அனைவரையும் பாராட்டி மிக சிறப்பாக அப்படி எல்லா விஷயங்களையும் அவருடைய அவருடைய படிப்பு அவருடைய தன்னுடைய பயிற்சி யோகா போன்ற அனைத்து இந்த பள்ளிக்கு சொத்தாக ஒரு கெத்தா இருந்தது இந்த பள்ளிகள். இவங்களை பார்த்து வாழ்க்கையில போயிட்டு இன்னும் நம்ம வழியே கிடையாது. நம்ம எப்படி ஈடு வர அவங்களுக்கு இவங்க வாழ்க்கை ஒரு பாடமும் நான் நினைச்சிட்டேன். ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாம இங்க உள்ள வந்து எல்லா ப்ரோக்ராமையும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கைட் பண்ணியிருக்காங்க. நார்மல் கூட நாங்கள் ஒரு ரிஹர்சல், ரெண்டாவது ரிஹர்சல், ஃபைனல் ஃபோர்த் டைம் ப்ரோக்ராம். அப்படி வந்து ஒரு டென்ஷன் நல்லா வராது. பட் இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறதெல்லாம் கடவுளின் குழந்தை திரும்ப ஒரு முறை மக்களுக்கு உணர்த்துறாரு. இப்படி இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு யாரு பள்ளியின் ஆசிரியர். ஏன்னா எந்த நிலையில் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ப்ராப்ளம். அதே சமயம் டிஃபரெண்டான அவங்களுடைய தேவைகள் அவங்களுடைய மனம் போய் அவங்களோட டிராவல் பண்ணி பயணம் செய்து அவங்களுடைய பார்த்து அவங்களுக்கு கல்வி கற்றல் விளைவுகளை தாண்டி அவங்களுக்கு நிறைய கலை நிகழ்ச்சி வெரைட்டி ஆஃப் டேலண்ட்ஸ் கிடையாது. இந்த டீச்சர் பள்ளி ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் என்ற அவார்டு பெறாத எக்ஸலென்ட் ஆசிரியர். எனவே இந்த ஆசிரியர்களும் இருப்பவர்கள் சார்பாக எனது பாராட்டினை தெரிவிக்கிறேன். ஸோ இந்த பெற்றோர்கள் நிறைய பண்ணி இந்த பள்ளியோட சேவைக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் கூட இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பால் மட்டுமே இந்த பள்ளியின்
இன்று சிறந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக பெற்றோர்கள் இந்த பள்ளியில் சகோதரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ரமேஷ் சார் சொன்னது போல நிறைய முயற்சிகளை நீங்கள் சிஸ்டரோட ஒத்துழைத்து மேலும் இந்த பள்ளி இன்னும் ஒரு பள்ளி மேம்படுத்திய செயல்பாடு விண்ணை தொடும் வெற்றியை பெற இறைவன் ஆசீர்வாதம் இருக்கவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் வேற ஒரு ஒரு நாள் ஃபுல்லா சொன்னாங்க. சரி சரி இந்த மாதிரி ஒரு குழந்தைகள் பேரண்ட் தேவைதான் எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியோட ரெண்டு குழந்தைங்க, ஒரு வயசு குழந்தை 4 வயசு குழந்தை போகும்போது ஹெவி ஆக்சிடென்ட். அதுல எங்க வைஃபோட அக்கா அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னா 36 வயசு இருந்தவங்க எல்கேஜி குழந்தையா மாறிட்டாங்க. என்னோட மாமியார் உங்களை மாதிரி ஒரு ஆயிரம் அவங்களுக்கு டைப்பர் எல்லா கடமையும் செய்யறவங்க வரவும் என் கண்ணு முன்னாடி அது நடந்து 3வது வருஷம் பார்க்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். என்னால பெருசா செய்ய முடியல. என்ன வேணாலும் கேட்கறத குறைய செய்யறேன். உங்களோட சேவை வந்து மிக 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 எங்களெல்லாம் பெருசு. வாழ்த்துக்கள். குழந்தைங்கள்லாம் மிக மிக பெரிய வருவாங்க. குறைபாடு அற்றவர்கள் அதிகப்படியாக அந்த வகையிலே உண்மையிலே ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தினம் அவர்கள் சவால்களை சந்திக்கிறார்கள். பெற்றோர்கள் உங்களை எல்லாம் பாளையும் போது மிகவும் ஆச்சரியமாக பொறுமை அர்ப்பணிப்பு குணம் தியாகம் இவைகளெல்லாம் யோசிக்கும்போது நீங்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கடவுளின் பிள்ளைகளாகவே நாம் கருத வேண்டும். உங்களுக்கு இறைவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் உடல் ஆன்மா எல்லா நலன்களையும் அளித்து இந்த சமூகத்திலே பிறப்பு குறைபாடோடு ஒரு அர்ப்பணிப்பு மேலும் உங்களை எல்லாம் வழிநடத்த இறைவனை வேண்டுகிறேன். आयो रे मारो ढोल
எதை சாதித்தோம் வரையறுக்கப்படைய ஒன்றல்ல. நாம் எவ்வாறு சாதிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் இந்த நிகழ்வு சிறப்பாக காரணம் கல்லூரியின் இயக்குனர் கல்லூரியின் முதல்வர் பள்ளியின் சார்பாக எங்களோடு இவ்விழாவை அவருடைய அருமையான உரைக்கும் எளிமை உறுதி உத்வேகம் செய்வதை நோக்கம் என்று பல்வேறு விதங்களில் பணியாற்றி திருச்சி மண்டல தலைவர் பாலாஜி அவர்களுக்கு நன்றிகள். குழந்தைகளுக்கு மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பு கொண்ட கல்லூரி ஜூபிலி கொண்டாடி தந்தை அருள் அவர்கள் நன்றிகள். தலைமை அவர்களுக்கும் அங்க வருகிற அனைத்து சகோதரிகளும் சிலுவை பல இல்லங்களில் அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். தலைவர்களுக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் குறிப்பாக என் பள்ளியில் எல்லா நிலையிலும் ஊக்கமளிக்கும் அனைத்து என்னுடைய தோழமை பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் பள்ளியிலிருந்து வருகிற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய தொழில்நுட்ப மையத்தின் நன்றிகளை புனித சிலுவை கல்வியியல் கல்லூரியிலிருந்து வருகிற இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக அவங்களுக்கு நன்றிகள். அதே போல பொறியாளர்கள் திரு சுரேஷ் எப்பவுமே திரு ஜான் அதே போல LED அலெக்ஸ் இந்த பலூன் உதவிய டொனேஷன் சுரேஷ் இந்த நிகழ்ச்சியை பெற்றோர்களும் தராங்க. ஸ்வீட் காரம் வழங்குவதற்கு அடுத்தது ஜூஸ் வழங்குவதற்கு ஆதரவு பெற்று வந்திருந்தாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்த நன்றிகள். இந்த சிறப்பு
வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியை யூடியூப் சேனல் இந்த மேடை சிறப்பாக மற்றும் இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா கல்லூரியில பணியாளர்கள் கடைசியா இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னா பள்ளி சொல்லுவேன். என்னோட துணையாக என்னுடைய புஷ்பா அனைத்து சிறப்பாசிரியர்கள் பணியாளர்களுக்கு நான் எப்படி தெரியாது. எல்லா நன்றிகள். அடுத்ததாக பெற்றோர் பள்ளியோட அங்கத்தினர் சிறப்பாக மற்ற பெற்றோர்கள் கேட்டால் நல்லா செய்யலாம். பெற்றோருக்கு நன்றிகள். குழந்தைகள் அவங்க நாளும் பயிற்சி இல்லை. குழந்தைகள் உணர்வோடு அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றிகள். இறைவன் அனைவரையும் பாராட்டுகிறார். Thank you. God bless you all.